இப்படி எல்லாம் அவர்கள் சொந்தம். ஆமா ஆமா இப்படி ஏகப்பட்ட மலமோடு இருக்கிறான். ஆமா சரி. இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அதற்கு சத்தால் குறைவில்லை, சிவத்தினால் காட்சியில்லை. மொத்த வயிற வேண்டுதல்கள் கோடி கோடியாக இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வதற்கு ஈடாகுமா? குழந்தை இல்லாத கவலையினால் சரி அந்த அனந்தாயி பெண்ணானவள் அவள் கணவரை பார்த்து சொல்லுகின்றாள். கணவரின் முகம் பார்த்து என்னமா சொல்லுகிறார்? சுவாமி, என்ன நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்னம்மா? ஆண்டியை தான் அழிந்தேனோ, குழந்தை இல்லாத கவலையினால் அந்த அனந்தாயி பெண்ணானவள் அவர் கணவராகி அறிகின்ற பாப்பாரை பார்த்து சொல்லுகின்றாள். சுவாமி, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஆட்டியை அடித்தேனா, அறக்கொடமை செய்தேனா, குறைத்தேனா, வந்தவருக்கு பிச்சை கொடுக்காமல் விட்டேனா? தவறு செய்யாத எனக்கு இறைவன் ஒரு குழந்தை கொடுக்கவில்லையே சுவாமி. பிச்சை கேட்டா உடனே குடிப்பியம்மா. என்னை போல பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்கிறார்கள்? மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார். மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார். இருளே இருளே என்று எல்லாரும் பேசலாமே. இருளே இருளே என்று எல்லாரும் பேசலாமே. இருளி இருளி என்று எல்லோரும் பேசலாமே. இருளி இருளி என்று எல்லோரும் பேசலாமே. என்று சொல்லி அனந்தாயி ஏகியவள் தானழந்தான். என்று சொல்லி அனந்தாயி ஏகியவள் தானழந்தான். கதை விட்ட பது போலே கதறியவள் மெய் சோர்ந்தான். கதை விட்ட பது போலே கதறியவள் மெய் சோர்ந்தான். குழந்தை இல்லாத கவலையினால் அந்த அனந்தாயி பெண்ணானவள் கணவரை பார்த்து சொல்லுகின்றாள். என்னமா சொல்கிறாள்? சுவாமி, நான் ஆண்டியை அடித்தேனா, அறக்கொடமை செய்தேனா? இல்லை இல்லை. பிச்சை என்று வந்தவருக்கு பிச்சை கொடுக்காமல் விட்டேனா சுவாமி? என்னை போல பெண்கள் எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னை பார்த்து என்னமா சொல்றாங்க? அதோ மலடி வருகின்றாள், மலடி வருகின்றாள், மலடி வருகின்றாள் என்று ஏளனமாக பேசுகிறார்களே சுவாமி. இருளி வருகிறாள், இருளி வருகிறாள் என்று எல்லோரும் பேசுகிறார்களே சுவாமி என்று முத்து போல கண்ணீரே போர்களெல்லாம் சொரவிட்டாள். சரிதான். பவளம் போன கண்ணீரை பக்கமெல்லாம் சொரவிட்டாள். ஒரே அழுவையும் கண்ணீருமாகவே இருக்கின்றாள் சுவாமி. என்ன ஒகமந்த பருவத்திலே பொமாரி போனேனே, ஒகமந்த பருவத்திலே பொமாரி போனேனே, அகிமந்த பருவத்திலே ஆய்வாரி போனேனே. உன்னுள்ள பருவத்திலே உருவாகி போனேனே, உன்னுள்ள பருவத்திலே உருவாகி போனேனே, உன்னுள்ள பருவத்திலே காய்வாரி போனேனே. உள்ள மரமாயாதோ
என்ன அவருடைய மனைவியாகி அனந்தாயி பெண்ணானவள் சொல்லுகின்றாள். என்ன சொல்கிறாள் சுவாமி, என்ன நான் போக்கும் பருவத்திலே போவாரி போனேன். காய்க்குள்ள பருவத்திலே காய்வாரி போனேனே சுவாமி. பூத்த மரம் காய்க்காத பிரம்மனிட்ட விதிவசம்பம். ஆமா. அது மட்டுமா சுவாமி? யாரு என்னம்மா? நாலு மரம் ஒரு தோப்பில் நடுமரம் தான் நான் ஒரு நீ. நாலு மரம் ஒரு தோப்பில் நடுமரம் தான் நான் ஒரு நீ. மூன்று மரம் காய் காய்க்க ஒரு மரம் தான் கொண்டுகிற. மூன்று மரம் காய் காய்க்க ஒரு மரம் தான் கொண்டுகிற. மூன்று மரம் காய்காய்க்க ஒரு மரம் தான் கொண்டுகிற. மூன்று மரம் காய்காய்க்க ஒரு மரம் தான் கொண்டுகிற. போத்த மரம் காய்க்காதோ பிரம்மனிட்ட விதிவசமோ. போத்த மரம் காய்க்காதோ பிரம்மனிட்ட விதிவசமோ. நான் வாங்கி மலடிருக்க என்ன பாவம் செய்தேனோ. நான் வாங்கி மலடிருக்க என்ன பாவம் செய்தேனோ. நான்கு மரம் ஒரு தோப்பிலே நிற்கிறது என்று வையுங்கள் சுவாமி. சரி. நான்கு மரமே போக்கிறது. ஆ. ஆனா மூன்று மரம் தான் காய்க்கிறது. அப்படியானால் ஒரு மரம் பூத்ததோடு சரி காய்க்கவில்லையே சுவாமி. அப்படி என்றால் தோட்டக்காரங்களை வெட்டி அகற்றி விடுவாரே சுவாமி. சுவாமி என்ன அப்படி என்றால் எந்த நீங்கள் அப்புறப்படுத்தி விடுவீர்களா சுவாமி? யோசிக்கிறேன். அப்படி யோசிக்காதீர்கள் சுவாமி. இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என்ன? அதாவது வேண்டுதல் வீணாகாது என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஆமா. அதே மாதிரி அந்த அனந்தாயுடைய வயிற்றிலே சரி. வெப்பமானது இருக்கின்றது. ஆஹா. ஒரு மாதம் ஆகுது. சரி, என்ன நினைக்கிறாள்? வண்டியதோ கர்ப்பமாது கர்ப்பமாது கல்லது ஒன்றாக ஒன்றாக கல்லது ஒன்றாக ஒன்றாக அதாவது அனந்தாயின் வயிற்றை கர்ப்பம் தரித்து சரி. மாதம் ஒன்றாகிறது. ஒன்றாம் மாதத்துல அம்மா எப்படிமா இருக்கா? ஓலைப்போ வேறியானாள். ஓலைப்பூ. ஓலைப்போனா என்ன? ஓலைப்பூன்னா பனைமரத்துல ஏறி பார்த்தா தெரியும். அந்த பனைமரத்துல பூவானது மேல அங்க குருத்து ஓலையில நடுவுல இருக்கும். ஆமா, நடுவுல இல்லைன்னே சைடுல அப்படியே ஒரு மாவு மாதிரி இருக்கும். இதே போல நிறமானாள். அதுதான் ஓலைப்பூ மேரியானாள். ஒரு மாதம் முடித்து ஓலைப்போட தாளம் பூப்பேன். ஓலைப்போட தாளம் பூதான் சொல்லுவாங்க. தாளம்பூவையும் ஓலைப்பூன்னு சொல்லுவோம். அவன் பகவலையும் சொல்லலாம், தென்னை வலையும் சொல்லலாம். ஆமா ஆமா, என்ன பூ அப்படிதான் இருக்கும். சரி. இப்படியாக அந்த நேரத்தில் ஆகினவம்மா ஒரு மாதம் முடிந்து இரண்டாவது மாதம் ஆகின்றது. சரி. இரண்டாவது மாதத்திலே நாகரத்தினம் போது அம்மாவோட பேரு படிச்சிடுது. ஏன்னா முன்பு இருந்தவட அப்படி ரத்தின மாதிரி முகமெல்லாம் படபட படபடன்னு இருக்காங்க. ஒரு மினுமினுப்பு. இரண்டாவது மாதம் முடிந்து மூன்றாவது மாதம் ஆகிறது. சரி. மூன்றாவது மாதத்திலே முத்து நரம் ஏறியானாள். என்ன? அப்போ அந்த கடவுளுக்கு பஞ்சமே இல்ல, முத்துக்கு பஞ்சம் இல்ல. ஆமா ஆமா, அப்படி வேர்வை வந்து முத்து முத்தா வடியும். இவர் வடிச்சு கொண்டு அப்டா மார்க்கெட்ல கொண்டு வியாபாரத்தில் எடுத்துட்டு அது அப்டா மார்க்கெட்ல ஒளிபடும் போது அந்த வியர் வந்து முத்து போல தோற்றம் அளிக்கும். அன்புள்ள கணவனுக்கு அப்படி காட்சி அளிக்கணும்னு சொல்லுங்க. நாங்க முத்து போல சொல்லணும்னு வியாபாரம் பண்ணலாமோ? முத்து சுரியதான் சொல்றேன். மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதம் ஆகிறது. சரி. நான்காவது மாதத்திலே நம்மள் படம் வேறியானாள்.
போயிடும். அதே மாதிரி அந்த 4ஆம் மாசம் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா கருது குழந்தைக்கு ஆபத்தாயிடும். அப்படியா? நானும் நம்ம முன்பு இருந்தோட கருப்பு மாதிரி ஆசையாவளோ பயங்கரமே கனடா இருக்காங்களோ அப்படி கருப்பானா அவ்வளவுதான் குழந்தைய பத்த மாட்டாங்க. சரி அப்படின்னு இருந்தேன். பரவாயில்ல. 4 மாதம் முடிந்து 5வது மாதம் ஆகின்றது. சரி. 5வது மாதத்திலே அரைவயிறு சொல்லானா இருக்கு. ஆனா ஒரு குழந்தைய பின்னெடுக்கிறதுக்கு 10 மாதம் தானே. 10ல பாதி எத்தனை? 10ல பாதி 5. அதான் அரைவயிறு சொல்லானா. என்ன அது வரையிலும் அந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? அப்படி ஆடையால அப்படி மறைச்சிட்டு வெளியில ஸ்ட்ரெயிட்டா நடந்து வருவாங்க. இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா 5 மாதம் கழித்த உடனே அது பிறகு மறைக்க முடியும். அம்மா வந்து எப்படி 3 நாளா அது காமிச்சு விட்டுரும். ஏய் அப்பதான் பக்கத்துல இருக்கிறவங்க கணக்கு பண்ணலாம். அது வயிறு அப்படி பூசணா மாறினது. ஏய் தம்பி ஏற்கனவே கொடக்காரனுக்கு 9 கொடக்காரன் ஒரு 9 இப்ப 10 9 என்ன நீ அந்த 9 இல்லம்மா 9 குழந்தை செல்வம். அப்படியா? இப்போ கொடக்காரனுக்கு போட்டாட்டி ஒரு மாதிரி துணி அப்படி மூடி வராங்களே. இப்ப கொடக்காரனுக்கு வேற வேலையே இல்ல. அது நம்ம வயிறு பார்த்தா பெருசா இருக்கு டபுளா இருக்குமா ஒரு அவருக்கு நீங்க லீவு கொடுக்க கூடாதுமா. இவருக்கு இருக்கு ஒரே வேலை தானோ. அப்படி அயலோர்கள் அழியக்கூடிய மாதமானது 5ஆம் மாதம். இப்படி 5 மாதம் முடிந்தது. 6வது மாதத்திலே கறித்துண்டு வேற சோறு மாங்காய் புளியங்காய் நெல்லிக்காய் எல்லாம் சாப்பிடுறோம். அவன் கல்யாண வீட்டு சோறு கோயில் ஆயிடுச்சு. அவன் என்ன சாப்பிடுறது நினைப்பாங்க. இதுல ஒண்ணு இடிமண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு இடிமண்ணு தெரியுமா? அந்த காலத்துல பயணி கேட்பாங்க பெரிய அடுப்பு கொட்டி அந்த அடுப்புல உள்ள மண்ணை கொண்டு இடிச்சு வீட்டுக்காரி கொண்டு கொடுக்கணும். அதை பக்குவமா வச்சு கொஞ்சம் உப்பு தட்டி திம்பா பாருங்க. அதுவே தனி ருசி தான். ருசி அழகான அது மட்டும் ருசி ருசி அது அவனுக்கு உங்களுக்கு மண்ணில உப்பு போட்டு என் மனைவி சாப்பிட்டா எனக்கு அவன் சாப்பிட நான் திரும்ப பக்கத்து வீட்டு அடுப்ப கட்டியான கொண்டு தவிர்த்து கொடுக்க இப்படி எங்க வேலை நடந்து அத ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்க மனுஷன் நீங்க என்ன கல்யாண வீடு தெரியுமா? என்ன செய்வீங்க? பக்கத்துல வந்து துண்டை விரிச்சு இலை விரிச்சிருவேன்.
அவன் எதுக்கு எதுக்கு என் வீட்டுக்காரி கொண்டு போறேன் எக்ஸ்ட்ரா பங்கு பக்கமா கொண்டு கொடுப்பேன் என் வீட்டுக்காரி சாப்பிட்டுக்கிட்டு இந்த பாருங்க என் நாளைக்கு அங்க கோயில் கொண்டு அவனுக்கு அவ்வளவு விஷயம் தெரியும் அப்படியா? இன்னைக்கு இந்த கோயில் இந்த சொந்தமான சாமி கோயில் திருவிழா இன்னைக்கு ஆவரணத்துல திருவிழா இன்னைக்கு திருவிழா ஜோர் மத்திய வீட்டுக்கு வந்து இருப்பான் அங்கே ஒரு ஆளுக்கு எல்லா லிஸ்டும் தேர்வு இன்னைக்கும் துண்ட விருதான் சாப்பாடு வாங்குவோம் பாருங்க சரி ஆனா என் வீட்டுக்காரி விசேஷமா இருக்கான் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தாதான் முகத்துல முகமலர்ச்சியை பாருங்க அந்த சாப்பாட்டுல தகவல் விஷயமா ஆமா இப்படி 6 மாதம் முடிந்து 7வது மாதமாகிறது 7வது மாதத்திலே ஒரே இருமல் இழுப்பு தகவட்டு நிக்கல் ஆமா ஏகப்பட்ட செலவு ஏன்னா எப்படி இந்த குழந்தையுடைய 7வது மாதத்தில் வளர்ச்சி அதிகமா இருக்கும் இது வளர்ச்சி அதிகரிக்க சரி அம்மாவோட அந்த உடம்புல இருந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்க அம்மைக்கு நின்னா நிற்க முடியாது இருந்தா இருக்க முடியாது இந்த சமயத்துல பெரியவங்க எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க அந்த சமயத்துல எப்படி கணக்கு பண்ணுவாங்க அதாவது இந்த பொண்ணு அதாவது எழுப்பும் போது கணக்கு பண்ணுவாங்க வலது கையை வச்சு ஊதி எழுப்புறானா சரி இல்ல இடது கையை ஊதி எழுப்புறானா வலது கையை ஊதி எழுப்புறா என்ன குழந்தை அது ஆம்பளை பிள்ளை இடது கையை ஊதி எழுப்புறா என்ன குழந்தை பொம்பளை பிள்ளை இரண்டு கையை ஊதி எழுப்புறா என்ன குழந்தை ரெட்ட பிள்ளை ஆம்பளை பொம்பளை கையே ஊறாம அப்படியே எழுப்பிட்டா அது கட்டி ஒண்ணுமே இல்லை அப்படியே உட்காந்துட்டா அவ்வளவுதான் அதெல்லாம் புடவை வாங்கி வேண்டியதான் அப்படியே அப்படியா ஆகவே இந்த அம்மாவுக்கு ஒரே இழுப்பு நின்னா நிற்க முடியாது இருந்தா இருக்க முடியாது கட்டப்பட்டு அப்படியே அடிக்க வரா சரி ஆமா இப்படி 8 மாதம் 9வது மாதம் ஆகிறது உலகளாகிய குலதெய்வத்திற்கு பொங்காலை ஓடுகின்றார்கள் 9 மாதம் 10வது மாதம் ஆகிறது 10வது மாதத்திலே அவளால் இருக்க முடியல கடந்தாய பெண்ணுக்கு வயிற்று வேதனையை ஆரம்பிக்கிறது என்னடி இந்த மாதிரி என்னால இருக்க முடியலம்மா எனக்கு என்னாச்சு உலகத்துல இருந்தாடி எனக்கு ஆகாசம் அருள் போல இருக்குது ஆகாயமாக இருந்தது என்ன எடி என்ன என் நிலைமை எப்படிம்மா பாடகங்கள் அடையுகின்ற மாதமெல்லாம் ராகுதம்மா ராகுதம்மா
எல்லாம் என் உயிர் தொழில் தானடி. அப்படி என்னக்கா சொன்னவாடி எடி என்ன அப்ப இவ்வளவு நேரம் நீங்க நடிச்சதெல்லாம் நடிப்பா உங்களை உயிர் தொழில் நினைச்சடி. இந்த இக்கட்டா நேரத்துல ஒரு ஆறுதல் சொல்லுங்கடி. என் கை உத்தரத்துல கயிறு நீட்டு தொங்கிடி. எடி ஒரு ஆறுதல் சொன்னா கை வேண்டி தொங்க சொல்லுடி. எப்படி அடிக்க சுகப்பிரசவமா இருக்கடி. நீ இல்ல என் உயிர் தோழியாடி. உயிர் தோழியா இருக்கிறாங்க சொல்றேன். என் உயிரை எடுக்கக்கூடிய தோழியா இருக்குது. ஏடி ஏடி கனகா கனகா நீ கமந்தாலே இருக்குது. என்ன கனகா ஒரு வார்த்தை சொல்லுமா. ஒரு வார்த்தை என்ன பத்தி நல்லா இருக்கியா நல்லா இருக்காடி கேட்கவே இதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்க நான் வழியில கொடுக்க முடியாம இருக்கவங்க நல்லா இருக்கா கேட்கா. உயிர் போனீங்க அப்படிதான் இருக்கும். உயிர் போகலையே ஏடி ஏ தோழிமாலே என்னடி எம்மா என்ன எடி எனக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? எடி எடி என் வயிற்றுல இருக்கிறது குழந்தையோ என்னன்னு தெரியலடி. குழந்தை மாதிரி தாண்டி தெரியும். எடி இப்படி எல்லாம் இருக்கும் என்றால் சரி. கண்டது ரெண்ட தெய்வத்திற்கு ஞாபகம் கொடுத்திருக்க மாட்டேன்டி. இப்படி அழுது பிறப்பியோடனே பார்த்து ஹரிகிருஷ்ண பாப்பா என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் என்ன பண்றாரு? தோதுவரை அழைத்து சொல்லுகின்றார். தோதுவரே நீ சென்று ஒரு மருத்துவத்தை அழைத்து வர வேண்டும். எந்த ஒரு மருத்துவத்தை அதாவது மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நீ எந்த மருத்துவத்தை அழைத்து வர வேண்டும் தெரியுமா? எந்த ஒரு மருத்துவதி? எட்டடுக்கு செட்டி மகள் ராஜகுல மருத்துவம் தான். எட்டடுக்கு செட்டி மகள் ராஜகுல மருத்துவம் தான். உன்னையோட மருத்துவம் தான் வந்து வந்தான். என்னொருவே என்பவளை என்பவளை என்னொருவே என்பவளை என்பவளை அதிவரவே கோட்டி வாடா அழகுடைய தோதுவனே. அதிவரவே கோட்டி வாடா அழகுடைய தோதுவனே. என்னையிட்ட கச்சை கட்டி கச்சை கட்டி எங்கவழியே புறப்படுத்தா அவர் படுத்தா. எங்கவழியே புறப்படுத்தா அவர் படுத்தா. மஞ்சத்தோட வீழ்ச்சி வேலை மருதட்டி வாழ்நிலம் கடந்தான். மஞ்சத்தோட வீழ்ச்சி வேலை மருதட்டி வாழ்நிலம் கடந்தான். ஆயத்தறி சாயக்கல்லு சாயக்கல்லு அமுத சப்பானிடம் கடந்தான் கடந்தான். அமுத சப்பானிடம் கடந்தான் கடந்தான். தோதுவனே அதாவது சிற்றூர் பக்கத்துல சரி வண்டியூருக்கு பத்திய வண்டியூர் ஆமா தெரியும். வண்டியூர் பக்கத்துல சிற்றூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. சரி அங்கே செட்டிகுளத்திலே புதன் வீடு சொல்லக்கூடிய மருத்துவதி வாழ்ந்து வருகின்றான். அவளை நான் சொன்னதாக அழைத்து வர வேண்டும். சரி இப்பொழுதே அழைத்து வருகிறேன் ஐயா. என்ற வார்த்தை காதிலே கேட்ட தோதுவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் என்னமா செய்கிறான்? எண்ணெய் இட்டான் கச்சை கட்டினான் ஏற்ற வள்ளி புறப்படுத்தான். என்ன இருக்கிட்டான் கச்சை ஏங்கட்டுனா பிறப்பு இருக்கிட்டான். அதாவது இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல பேருந்து வசதி எல்லாம் கிடையாது. ஆமா எவ்வளவு தூரம் போகணும்னாலும் காலடியா நடந்துதான் ஆமா போகணும். நல்ல ராஜா வண்டிதான். ஒண்ணுமே மாட்டு வண்டி அல்லது குருத வண்டி இல்லைன்னா பல்லாட்டு இல்ல, குதிரை குதிரை வண்டி. மதுரையில் வாங்கிய குதிரை. ஆமா எதுலதான் போகணும். ஆமா ஆனா இந்த தூதுவன குதிரை ஓட்ட தெரியாது. நடந்துதான் போகணும். மாட்டு வண்டியை ஓட்டிட மாட்டான். சரி ஆகவே நடைவாக போக வேண்டும் என்பதற்காக கச்சை கட்டுகிறான். அதாவது எங்க தாத்தாலாம் பணியாளர்கள் ஒரு கச்சை கட்டுவது பாருங்க. சரி அப்படியே அவர் தாழ் வாய்த்தா அப்படி கெட்டி வருகிறான். என்ன செய்ய பாருங்க இந்த மாட்டு தொழிலான ஒரு பெல்ட் எடுத்தான். ஆமா அக்கினி அணைஞ்சான். அரைந்து அப்படியே சுற்றி பிடித்து வந்துட்டான். மருந்து ஒரு கட்டு. அப்புறம் ஒரு பெரம்பு எடுத்தான். பெரம்பு எதுக்கு எடுத்தான் தெரியுமா? எதுக்காக? அவன் ஓடிட்டு இருக்கிற நாய் பின்னால ஆமா அப்படி துரத்தான். அந்த வருத்தமா இருக்கு. கம்பு இருந்தா ஒரு பயம் இல்லாம நின்று போவான். சரி கம்பு இல்லாம கண்டிப்பா சொல்லி சொல்லி இருப்பான். ஆமா 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 அப்புறம் இடையில நீர்நிலைகள்லாம் வரும். அதாவது ஆறு ஓட ஆமா ஆமா குட்டை எல்லாம் வரும். அப்ப அது ஆழம் பார்த்து அப்படி
மரத்து போகலாம். என்ன பொதுவா கம்பு இருந்தா எல்லாத்துக்கும் உதவும். ஆமா. ஆகவே பெரம்பை எடுத்தான். சரி சரி. மஞ்சள் தோட்டம், ஆமா. இஞ்சி விளை, ஆமா. மருதடி வாழ் விளை, ஆமா. எள்ளு விளை, கார விளை, பிள்ளையார் விளை. ஆமா. இத்தனை குளத்துல எம்போ என்ன? நீங்க சொல்லக்கூடிய வேலையெல்லாம் உண்டு மேல உண்டு உண்டு. ஆயத்துறை சாயங்கல்ல அமுத சம்பாதனம் எல்லாம் உணர்ந்து வள்ளியூருக்கு வர்றான். ஆமா. வள்ளியூர்ல சித்தூர் கிராமத்திலே வந்தான். வந்தவன் சத்தம் போடுறான் பாருங்க. பார்த்தார். இதானே சித்தூர் என்று சொல்லக்கூடிய கிராமம். என் சத்தம் போட்டா கேட்கணும். இங்க தானே பொன்னரி மந்திரி வீடு இருக்குன்னு சொன்னாரு. ஆமா. எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆமா. பார்க்கும்போது குத்துக்கள் அடிப்பதை கண்டான். ஆஹா. அதன் மேலே ஏறிட்டு போடுறான் சத்தம். ஏ மருத்துவம் பாட்டி அது எங்கும் குத்துக்கல்ல மேலே நின்று ஒப்பிட்டானே மாற்று சத்தம். குத்துக்கல்ல மேலே நின்று ஒப்பிட்டானே மாற்று சத்தம். மருத்துவமே மருந்து இரண்டு சத்தம் விட்டா சத்தம் விட்டா இரண்டு சத்தம் விட்டா. யாரிடமா என்பதிலே அக்கினித்து அழைக்கிறவன். நானல்லவதோடு வந்தான். காரியங்கள் இங்கே வந்தேன். இங்கே வந்தேன். காரியங்கள் இங்கே வந்தேன். அந்த குத்துக்களுக்கு மேலே ஏர் நின்று போடுறான் சத்தம். யாருடாது? இட பார்த்து அக்கா மாதிரி எனக்கு நீ தங்கச்சிட்டு கூடுடா. தூதுவனா? டேய், என்ன சிவன் எங்க இருக்க நீ இப்போ? அந்த குத்துக்களை விட்டு கீழே இறங்குடா. இதோ பாதம் தெரியுது பத்தியா? அந்த பாதை வழியா வாங்க. என்ன கேட்டா எங்கடா கேட்டு போட்டுருக்கு? ஆனா ஓட வச்சு ஆமா. அதான் கையில கம்பி வச்சிருக்கா. என்ன தூதுவனா? எந்த ஒரு தூதுவர் எங்க இருந்து வர்றா? அப்படியா? எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும். உங்க அம்மாவுக்கு இந்த பாட்டிக்கு நான் பிரசவம் பார்க்க மாட்டேன். ஐயே பாட்டி இல்ல வேற? எங்க மிருகண்ட ஐயா அடிஷ்ண ஐயா ஆமா எங்க அடிஷ்ண ஐயாவுக்கு அரிசி ஐயாவுக்கு பிரசவம் பார்க்க மாட்டேன். வீட்டாளுக்கு அப்படியா? அவங்க அப்பமோ ரொம்ப ரொம்ப வலிக துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? அதுவே உடனடியா பாட்டி என்ன? உடனே நீங்க வரணும் பாட்டி. எந்த ஊருன்னு சொன்ன? நாங்க வைகுண்ட பதினை. அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்டா. ஏன் பாட்டி? முன்பொரு சமயத்திலே அந்த ஸ்ரீ வைகுண்டபதி ஊருக்கு பிரசவம் பார்க்க வந்திருந்தேன்டா. அப்படியா? எப்படி வந்தேன் தெரியுமா? எப்படி வந்தீங்க? தலை காய்ந்த போயிருந்து தலை காய்ந்த போயிருந்து அதுக்கு என்ன தந்தாரில்லை. உடையலந்த போயிருந்து உடையலந்த போயிருந்து உனக்கு தந்தாரில்லை.
வைகுண்டபதி அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்டா. ஏன் பாட்டி? ஒன்பது சமயத்திலே அந்த ஸ்ரீ வைகுண்டபதி ஊருக்கு பிரசவம் பார்ப்பதற்காக வந்திருந்தேன். ஆமா. சரி, யார் வீட்டுக்கு? அந்த செல்ல பெருமாள் நாடார் இருக்கிறார். ஆமா, ரெண்டு முறை பார்த்தாங்க. அவருடைய மனைவிக்கு தான் பிரசவம் பார்க்க வந்திருந்தேன். சரி, வந்தீங்க. எப்படி சொன்னேன் தெரியுமா? எப்படி இருந்தீங்க? தலை காய்ந்து போல இருந்துச்சு. இடத்தைக்காம போறேன்டா. ஏன் என்ன தெரியாம வந்தீங்க? அங்கே போய் கேட்கலாம்னு நினைச்சு. சரி, அங்க வந்து என்ன வாங்கி தைக்கலாம்னு நினைச்சீங்க? ஆமா. சரி, என்ன கிடைக்குதா? கிடைக்கலையா? அது மட்டும் இல்ல, அதாவது ஒரு பழைய துணியை கொடுத்துட்டு போயிருந்தேன். ஏன் நல்ல துணி கிடையாதா? நல்ல துணி அங்க போய் ஒரு காஞ்சிபுரம் பட்டு சரியா கேட்கலாம். அது கூட கொடுக்கலடா. அப்படியா பாட்டி? ஆமா. அதாவது சில மருத்துவர்கள் தொழிலே தான். என்ன? யாருன்னா போற வீட்டுல வசதியா இருந்துன்னா அவனை சுருட்டி மனைவி பெட்டி மேல பொக்கிஷமா வச்சிருவா. ஆமா. ஆகவே இதை கணக்கு பண்ணிதான் வராம இருப்பாங்க மாட்டி. என்ன? அது மட்டும் இல்லடா. வேற எங்க? பிரசவம் கொடுத்து 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒளிவு படம் கேட்டதுக்கு பிறகு வாடின்னு சொல்லிட்டாங்க. உங்களை? ஆமா, ஆடின்னு வளர்க்க வந்துட்டாங்க. பாட்டி, ஆனா நீங்க இப்ப வரக்கூடியல. ஆமா. இந்த இடம் சும்மா சாதாரண இடம் இல்ல. வேற எப்படிப்பட்ட இடம்? அவரு எங்க எஜமா. உங்க எஜமா? அவரு ஏகப்பட்ட வசதி. அப்படின்னா நிறைய பொலிவெல்லாம் கொடுப்பாங்க. ஆமா பாட்டி, உடனே வாங்க பாட்டி. பாட்டி, பாட்டிய என்ன? ஏன் பாட்டி? என்ன? பாட்டி, நீங்க வந்துட்டா போதும். இந்த பாருங்க, அதாவது வந்தா சும்மா இருக்கக்கூடாது, வண்டி மாட்டாடி வாங்க. அப்படியா? அப்ப ஏன்னா வேறா? பொழிவு போன நிலை கிடைக்கும். அப்படியா? ஆமா ஆமா. ஏ, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் தாயும் வேற 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 தானடா. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வர வேண்டுமானால் கூலியை பேசி நான் வருகிறேன். அப்படியே பாட்டி? என்ன? அப்ப நான் பேசட்டுமா? இந்த பாருங்க, பொன்களஞ்சி சொன்னாயானா சொன்னாயானா நாளே நான் வருவேன் நான் வருவேன் நாளே நான் வருவேன் நான் வருவேன் சொன்னாயானா ஒரு கணச்சி பொருண்டாரே ஒரு கணச்சி பொண்டாரே ஓவியமே மருத்துவமே இரண்டு கணச்சி பொண்டாரே பொண்டாரே எழுந்திரம்மா மருத்துவமே மருத்துவமே எழுந்திரம்மா மருத்துவமே மருத்துவமே பொன்னாரே பொன்னாரே மருத்துவமே மருத்துவமே எழுந்திரம்மா மருத்துவமே மருத்துவமே இரண்டு கணச்சி பொன்னாதோலா இரண்டு கணச்சி பொன்னாதோலா கட்டை போட காணாதே பாட்டி ஒரு கணச்சி பொண்ணு வாங்கி கொடுக்கிற வரையில பாட்டி பேரா என்ன? ஒரு கிழச்சியா? ஆமா. இந்த பாரு, என்ன? ஒரு கிழச்சிங்களா இந்த பாட்டி வர மாட்டாடா. என் பாட்டி வர மாட்டீங்க? இந்த மாதிரி என் வீட்டு முத்தத்தை பத்தியா? அது அப்படி ஒரு தூக்கு தூக்கட்டே இப்பமே தூத்தா? விளக்கு வர வச்சு லேசா தான் தூக்கணும். சரி. ஒரு கிழச்சிக்கு மேல பொண்ணு வரண்டா. அப்படியா? வர முடியாது. அப்படியே ஒரு கிழச்சிக்கு வர மாட்டீங்களா? ஆஹா. சரி பாட்டி, 2 கிழச்சி போட்டுக்க பாட்டி. 2 கிழச்சியா? ஆமா. என் வீட்டு 2 ரூம தூக்கிட்டா போதண்டா. சரி. 2 கிழச்சிக்கு மேல பொண்ணு வரும். அப்படியா? ஆஹா, வர மாட்டேன். அதான் வீட்டை தூக்காம போட்டுக்கிறியா பாட்டி? நேரம் இல்லடா. அப்படியா? ஆமா, ஆமா, ஆமா. எவ்வளவு நேரம் வீட்டுல சும்மா தானே பாட்டி இருந்தா? இருக்கே
பாட்டி கல்யாணம் ஆயிடுச்சாங்க? கல்யாணமா? ஆமா. ஐயையோ, இந்த பையன் என்ன இதெல்லாம் கேட்கறாங்க? தாத்தா தாத்தா எங்க இருக்கிறாங்க? ஏய், என்னங்க? அது இளையவருக்கு ஒரே இளையவர் அப்ப மூத்தவர் பாட்டிக்கு ரெண்டு தாத்தாவா? ஏம்மா, அவரு ரொம்ப ஆள் ரொம்ப நல்லா துடிப்பா இருந்தாரா? அவரை துடிப்பா அப்படியே அடக்கிட்டேன். அவருக்கு வாழ்த்துதங்க. அவன் இளைய சுவாமி இருந்தாரு. இவருதான் இப்போ கொஞ்சம் எடுபடி வேலை கொஞ்சம் செய்துதான் இருக்குமா? பாட்டி அப்பா ரெண்டு கிழமைக்கு வர மாட்டேன். ரெண்டு நாளைக்கு வர மாட்டேன்ப்பா. பாட்டு கிழஞ்சி கொண்டாரே கொண்டாரே மறிகொள்ளலே மறுத்தவாவே மறுத்தவாவே மறிகொள்ளலே மறுத்தவாவே மறுத்தவாவே மோண்டி கலந்து கொடுக்கிறேன் பாட்டி வரீங்களா? என் பேரா? என்ன? இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்துல எந்தது நிக்கடி பக்கத்துல ஒரு முருகன் நிக்குது. முருகன் நிக்கல? ஆமா. இப்ப மழையெல்லாம் முடிஞ்சிருக்குல்ல? ஆமா. இந்த 2 நாளையில தழுவிட்டு பூ பூத்து காய்க்கும் பாரு. சரி. அதை கொண்டு சந்தையில கொண்டு கொடுத்தா கொடுத்தா 3 கணஞ்சிக்கு மேல கொண்டு வரப்பா. அப்படியா? ஆமா. அப்ப மோண்டி கலந்துக்கு வர மாட்டீங்க. 4 கிழஞ்சி போட்டுக்க பாட்டி. 4 கணஞ்சியா? ஆமா. 4 கணஞ்சியா? ஆமா பாட்டி. என் பேரா? என்ன பாட்டி? என் வீட்டு முக்கில என்ன இருக்கு பாரு. மக்களை வந்து ஒரு 4 இருக்கு. 4 இருக்குல்ல? ஆமா. அதுக்கு பூன் கூட பத்தாதுடா. அப்படியா? ஆமாம்மா. ஏன்னா இது யாருக்கு பாட்டி 4? இது வந்து எங்க அம்மா எனக்கு சிறிதமா இருந்தா. உங்க அம்மாவுக்கு யார் கொடுத்தது? அது அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு யார் கொடுத்தது? அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு யார் கொடுத்தது? ஏய், இது பரம்பரை நாளிடா. அப்படியா? அதுக்கு நீங்க மாத்த மாட்டீங்க. ஐயா, அதுக்கு பூன் கூட பத்தாதுடா. அப்படியா? ஆஹா. 4 கிழஞ்சிக்கு வர மாட்டியா பாட்டி? ஆஹா. என் பாட்டி என்ன பேரா? 5 கலஞ்சி கொண்டாரே கொண்டாரே அழகுடைய மருத்துவமே மருத்துவமே என்ன என் முகத்தை பாருடா. முகத்துல என்ன இது முகம் என்ன முகம் தெரியுமாடா? என்னவா? மஞ்சள் போட்டுருக்க பாத்தியா? தெரியலையே. ஏன் பாட்டி இப்படி மஞ்சள் அள்ளி போட்டிருக்க? மாவு குளிப்பதும் மஞ்சள் குளிப்பதும் யாருக்காக? யாருக்கு? என் ஒண்ணுக்காக. இந்த மாதிரி மஞ்சள் பூச மாட்டு அவன் அடிக்க வேணாம். இவன் யான் பூச வேண்டி இவன் அடிக்க வேணாம். யாருக்கு சமானம் சொல்லுவேன்? அதானே. இந்த மாதிரி என்ன இது எனக்கு மஞ்சள் போடவே பத்தாதுடா.
5 கலஞ்சி பொண்ணு 5 கலஞ்சி தர மாட்டியா? ஆஹா. 6 கலஞ்சி பொண்ணு வாங்கி கொடுக்குறேன் பாட்டி. 6 கலஞ்சி பொண்ணா? ஆமா. ஆசை பண்ணும்போது கவிச்சு கூட பார்த்தாங்கடா. இப்பதானே புருஷன் அவைகள் பேசுறேன். ஆமா ஆமா. மரமக ஆசை வருமாங்க நான். அது பாட்டிக்கு எத்தனை பிள்ளைங்க உண்டு? எனக்கு 8 பிள்ளைகளப்பா. 8 பிள்ளைகளா? 8 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க பாட்டி? 3 பிள்ளைகள் ஓடி போயிட்டு. ஓடி போச்சா? ஒரு முத பிள்ளை எப்படி ஓடி போச்சு தெரியுமா? எப்படி ஓடிச்சு? ஒருத்தன் ஐஸ் ஐஸ்னு வீட்டுல வந்துட்டே இருந்தான். சரி. ஐஸ் ஐஸ்னு வீட்டு முன்னெல்லாம் கொடுக்குவான். என் பிள்ளைக்கு 2 நாள் ஐஸ் சும்மா கொடுத்துருக்கான். 3ஆவது நாள் ஐஸ் தானே குடிச்சிட்டு போயிட்டான். அடப்பாவி. ஆமா ஆமா. ரெண்டாம் பிள்ளை எப்படி போச்சு தெரியுமா? எப்படி போச்சு? ஒருத்தன் மீன் வந்தான். சரி. மீன் வந்தா 2 நாள் மீன் சும்மா தந்தான். அழகா 3ஆவது நாள் என் பிள்ளைய கொண்டு போயிட்டான். ஐயோ. எந்த பிள்ளை எப்படி போச்சு தெரியுமா? எப்படி போச்சு? எங்க ஊருக்கா ஒருத்தன் வந்தான். அது மறுக்கதா? ஆமா மகா ஒரு 1000 ஊருக்கா சொன்னான். அவன் அத்தங்க ஊருக்கா மிளகா ஊருக்கா கொண்டு வரலாம். மிளகா ஊருக்கா ஐசஞ்சா ஊருக்கா ஊரசி ஊருக்கா அப்படின்னு 1000 ஊருக்கா சொன்னான். சரி 2 நாளைக்கு நாத்தங்க ஊருக்கா கொடுத்தான். என்ன செய்யலானோ என்ன பொடி போட்டான் அந்த நாத்தத்தோட போயிட்டான். என் பிள்ளை முன்னால போய் எந்த ஒரு பிள்ளை 4ஆவது பிள்ளைய ஆமா பாப்பா குடியில கட்டி கொடுத்தேன். எந்த ஊர்ல கட்டி கொடுத்தேன்? எந்த ஊர்ல? பாப்பாங்குடியில. சரி பாப்பா எப்படி இருக்கா? அது பிள்ளை பாப்பாரு இல்லாம கேப்பாரு இல்லாம அங்கேயே கிடக்கு. ஆனா என் ஆசை வரும்போய் மாசத்துக்கு 3 தடவை வந்துருவாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. காலையில 1ஆம் தேதி காலையில வருவாங்க. சரி 9ஆம் தேதி சாயங்காலம் புறப்பட்டுருவாங்க. எங்க? அவங்க வீட்டுக்கு. அப்படியா? என் பிள்ளை வாங்க. ஆமா பிள்ளைய கூட்டிட்டு வர மாட்டாரா? 10ஆம் தேதி காலையில வருவாங்க. சரி. ஆமா ஆமா ஆமா. 10ஆம் தேதி காலையில வருவாங்க. 19ஆம் தேதி சாயங்காலம் போயிடுவாங்க. 20ஆம் தேதி காலையில வருவாங்க. 29 சாயங்காலம் போயிடுவாங்க. ஆமா இப்படி மாசத்துக்கு 10 தடவை வருவாங்க. அதான் 10 நாள் நிப்பாரு. ஆமா தங்கி வீட்டுல நிக்க வேண்டியது. இந்த பாருங்க என்ன என் ஆசை வருவதற்கு அவிச்சு போட பத்தாது. நான் வரமாட்டேன். அப்படிதான் வர வேண்டியா? ஆஹா பாட்டி ஏழை கலச்சி பொருளாரே ஏழை கலச்சி பொருளாரே பந்தே கலஞ்சி பொருளாரே பந்தே கலஞ்சி பொருளாரே பாவையாரே மருந்தவமே பந்தே கலஞ்சி வந்த போது அவள் படி கலந்து வெளியில் வந்தா உனக்கு 7 கலஞ்சி பொண்ணு வாங்கி கொடுக்குறேன் பாட்டி. 7 கலஞ்சியா? அதுவே அதிகம் தான் இருக்கு. என் பேரா? என்ன பாட்டி? என் ட்ரெஸ் எப்படிடா இருக்கு? ட்ரெஸ் ஏ பாட்டி என்ன ஆத்தா தான் நான் கட்டில படுத்திருக்கிறாரு. நீ ஏன் பாட்டி வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்க? வந்து என்ன சொல்லிட்டா? ஏன் பாட்டி நான் சரியா தானே சொன்னேன். ஏன் நல்ல கலர் ட்ரெஸ்ஸா போடக்கூடாதா? கேட்டாலும் தப்பா? ஏன் சுவாமி மாட்டிட்டா நினைச்சியா? அவர்
மனம் போல இருக்காருடா. சரி. இங்க பாரு. என்ன? இது என்ன தெரியுமாடா? என்னது? நாங்க பார்க்கக்கூடிய தொழில் என்னடா? நீயே சொல்லு. டேய், என்ன? அதாவது நாங்க நர்சிங் தொழில். என்ன சொல்லு? நர்சிங் தொழிலா? நர்சிங் நர்சிங்கா? வியாதியா வேலை பார்ப்போம். அப்படியா? ஆமா, ஆகவே எங்களுடைய ட்ரஸ்டடா இது. யூனிஃபார்மா? யூனிஃபார்ம். என் பாட்டி ஆ. 8 கிழஞ்சு வாங்கி கொடுக்குற பாட்டி. என் பேரா? என்ன பாட்டி? இருந்து நீ பக்கத்துல வந்துட்டான். இல்ல பாட்டி, தள்ளி தள்ளிக்கிறேன். பைசா விஷயத்துல பக்கத்துல வந்துட்டானா? சொல்லு பாட்டி. ஆனா கூட 2 கணச்சி பொண்ணு ஏண்டி தந்தா தந்தா? கேட்டு போவோம். என் கொப்பாயிட்டு முதல்ல உரைக்கே பண்ணி நான் கொடுக்க ஏறா? போறேன். என்ன? கொஞ்சம் 10 கணக்கு பொந்தாடா. 10 கிழஞ்சு தானே? ஆமா. வாங்கி கொடுக்குறேன் நான் பாட்டி. வர்றேன்டா. என்ன சொன்னவடானே? என்ன? 10 கிழஞ்சு பருவத்த போது, 10 கிழஞ்சு பருவத்த போது, படிகடல் தான் மருந்து வந்தான், படிகடல் தான் மருந்து வந்தான். படிகடல் பருவத்த போது, தப்பல் கொடி அறுப்பதற்கு போன கத்திய கையில் எடுத்தான், பொலிவு வாங்கிய பாடுதற்கு, பொலிவு வாங்கிய பாடுதற்கு, ஒத்த பெட்டி கையில் எடுத்தான், ஒத்த பெட்டி கையில் எடுத்தான். ஓடி ஓடிய வழி நடக்க, ஓடி தடிய கையில் எடுத்தான், வெள்ளி நல்லாள் மறுத்து வந்தான், வெள்ளி நல்லாள் மறுத்து வந்தான். விதியடியோ காலில் போட்டான், விதியடியோ காலில் போட்டான். ஏன் பாட்டி? 10 கிழஞ்சு பொண்ணு வாங்கி கொடுக்குறேன், வாங்கி. என்னவுடனே மருத்துவதியானவள் அறைக்குள்ளே நுழைந்தாள். அவள் ஆயுதம் எடுக்க வேண்டாம். முதலுதவி பெட்டின்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எய்டு. அதெல்லாம் எடுக்கிறான். பெரிய பக்கம் வச்சிருந்தான். அதாவது தொப்பல் கொடி அறுப்பதற்கு கோடக்கத்தை கையில் எடுத்தாள். சரி. ஒலிவு வாங்கி போடுதற்கு பொத்தப்பட்டி கையில் எடுத்தாள். ஆமா. ஓண்டி ஓண்டி வழி நடக்க ஓத்து தடியை கையில் எடுத்தாள். அப்புறம் என்ன எடுத்தா? ஆறிலே ஒரு மிதியடி போட்டாள். செருப்பு போடுகிறார். அவன் பேரா பாட்டி. நீ முன்னாடி போட, நான் பின்னாடி வரேன். பாட்டியா பின்னால் வாங்க பாட்டி. என்று 2 பேருமாக நடந்து நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆஹா. இப்படியாக என்ன? தேவள் தான் பொருளமாக கொடியேடையாள் பிரிந்தமாக பருகேறாதார் வேளையிலே மருத்துவ அமர்ந்து கொண்டார். அம்மா மருத்துவமே படி அமர்ந்தவன் பாடது மருத்துவத்தால் ஆதரவாய் இருப்பதால். சோதவரை பத்திரமாக சரி. மருத்துவத்தால் பத்திரமாக நடந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்திலே சற்று தூரம் சென்ற உடனே ஆமா. இந்த மருத்துவத்துக்கு அதாவது மூச்சு வாங்கு. அப்படி மூச்சு வாங்கின உடனே என்ன செய்கிறார் பாருங்கள். அப்படியே இருந்துட்டான். உடனே அவன் தூதர் கேட்கிறான். ஆமா. பாட்டி, ஏன் பாட்டி இருந்துட்டீங்க? என்ன
பாட்டி வேறா ஆ. என் கால்கை எல்லாம் உடையுதுடா. அப்படியா ஆமா, நீ எந்த ஊருன்னு சொன்ன? நானா வைகுண்ட பண்ணிருந்தேன் அந்த ஸ்ரீ வைகுண்டபதிங்கிறது எவ்வளவு தூரம்டா இருக்கும்? இன்னும் 3 காலம் தூரம் அளவு இருக்கு எவ்வளவு? 3 காலம் 3 மைல் தூரமா? ஆமா 3 மைல் இருக்கும் அவ்வளவு தொலைவில் நடக்க முடியாதுப்பா. ஏன் பாட்டி ஏன்னா ஆ. நீ வரும்போதே ஒரு ஏரோப்ளைன் அந்த ஹெலிகாப்டர் அவ்வளவு தூரம் நடந்தானே வரணும். ஏ பாட்டி என்ன அது என்ன கிடையாது பாட்டி அப்படியா? நம்ம அதுல வர முடியாது என் பாட்டி என்ன பேரா உடனே நடக்க முடியலையா? ஆஹா. புலி பேசும்போது அப்படி பேசலையே பாட்டி. ஏடா என்ன அது வேறடா இது வேறடா அப்படியா? பேசத்துல அப்படிதான் பேசுவோம் ஆனா நீ என்ன நடத்தியே கூட்டிட்டு போறா என்னால முடியலடா என்னால முடியல கொஞ்சம் இருந்துட்டு அப்படியா? கொஞ்சம் வெத்தல இடிச்சுக்கிட்டா சரி பாட்டி, அந்த நிழல்ல உட்காரு. பேரா என்ன பாட்டி இது என்ன தெரியும் இப்ப எப்படி பாட்டி? பாட்டி கொஞ்சம் இந்த இடத்து பார்க்கலாமா? இல்லடா என்ன காலையெல்லாம் உழையுதுடா பாட்டி என்ன? நான் நடக்க முடியவில்லை என்றால் என்ன? யானை அது ஓஹோ. வரட்டும் அசையாமல் விடுவாக. யானையின் மேல் இருந்தாலும் அசையமடா என் உடம்பு. இருந்தாலும் குதிரையது கொண்டு வரட்டும் ஒதுங்காமல் விடுவாக. குதிரையின் மேல் இருந்தாலும் அசையமடா என் உடம்பு. உங்களால நடக்க முடியலன்னா ஒரு யானை கொண்டு வரட்டுமா பாட்டி? யானையா ஆமா, எலிஃபண்ட். பேரா என்ன? அந்த எலியா எலி இல்ல, எலிஃபண்ட். எலிஃபண்ட் எலியா எலியில பாட்டி. ஆ, யானை. யானை யானை. டேய், அந்த யானை எப்படிடா போகும் யானை அசஞ்சி அசஞ்சி போகும் பாட்டி. அப்படி அசைச்சு குறைச்சுதான் சரி, என் உடம்பு அசையுங்களா அசஞ்சி கீழே வந்துடும் பாட்டி. அப்ப வேண்டாம் வேண்டாம்டா வேண்டாம் அப்படின்னா ஒரு குதிரை கொண்டு வரட்டுமா பாட்டி? குருதையா குதிரை. குருதை குதிரை. டேய் காசு சொல்லுவாங்க பாட்டி. இந்த பாரு பாட்டி காசு சொல்லு. எதப்பா காசு குதிரை. காசு மிட்டாய். காசு மிட்டாய் இல்ல. டேய் மதுரையில் வாங்கிய குதிரை சொல்லு பாட்டி பாப்போம். மருதையில வாங்கிய குருதை பாட்டிக்கு நாக்கு தெரிஞ்சல. பேரா என்ன? இந்த படிகாசம் அடிக்கானடா பாட்டி குதிரை குதிரை கொண்டு வரட்டுமா? குதிரையா ஆமா. டேய், குதிரை எப்படிடா போகும் குதிரை குதித்து குதித்து போகும் பாட்டி. அப்ப என் உடம்பு எதுக்குடாகும் நீ குதித்து கீழே வந்துடுவா பாட்டி. வேண்டாம்டா வேண்டாம் வேண்டாமா? வேண்டாம் ஆஹா அப்படின்னா ஒரு பல்லக்கை கொண்டு வந்து ஆ. அதுல ஒண்ணு தூக்கி போட்டு நாங்க 4 பேரை தூக்கிட்டு போகணுமா பாட்டி? டேய் என்ன? பல்லக்குடா என்ன பல்லக்குடா எந்த பல்லக்கு வேணும் உனக்கு? டேய் என்ன? அந்த பல்லக்குல நான் இருக்க மாட்டேன்டா அப்படியா? ஏன்னா ஏன் பாட்டி? எனக்கு பல்லாக்குனாலே பயமா இருக்குடா பாட்டி பின்னால 4 பேர் பாட்டு பாடிட்டு வருவாங்க பாட்டி பாட்டி. சமயத்துல தூக்கி இறக்கி போட்டுட்டேன்னா
அதானே. வேண்டாம்மா வேண்டாம் பகவான் வைக்கிறதே தெரியும் பேரா என்ன பரிசு அடிக்கிறியா என்ன பண்றவங்க எப்படி சொல்றது பாட்டியானா தெரியுது. நான் பாட்டியானாலும் ஆனாலும் என்னுடைய சொல் வலிமையும் என்னுடைய செயலும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க வித்தியாசமா இருக்க பாட்டி. அதாவது என்ன இந்த பசு பத்திரிக்கை பசு அதுக்குள்ளே ஆனாலும் பாலின் சுவை குறைத்திடமா பாலின் சுவை குறைத்திடுமா அதனாலே சந்தனத்தான் சந்தனத்தான் அதன் வாசம் குறைத்திடுமா குறைத்திடுமா அதன் வாசம் குறைத்திடுமா குறைத்திடுமா சுட்டாலே சங்கலே தாண்டிய வெண்ணை குறைத்திடுமா பையில விட்டாலோ அந்த பொண்ணு முத்த மங்கிடுமா மங்கிடுமா பொண்ணு முத்த மங்கிடுமா மங்கிடுமா நகையானாலும் நகையழகே குறைத்திடுமா என்று சொல்லி மறுத்தவமா கேட்டவையா ஏது செய்தாய் ஏதோ செய்தாய் ஏன் பாட்டி பசுக்களா பேரா ஆ. நீ என்ன பார்த்து கேலி பண்றியடா ஆ. பசுக்களடா இருந்தாலும் பாலின் சுவை குறைத்தட போகுது பாலில் 5 லிட்டர் தண்ணி கேட்டாலும் ரொம்ப வெள்ளை வெள்ளையா தான் இருக்கு பாட்டி அரைக்க அரைக்க தானடா சந்தனம் மழை வீசுது ஆமா அரைக்க அரைக்க வெள்ளையா தான் வருது அடைபட்டு வரல ஆ. குப்பையில இட்டாலும் கொஞ்சம் வந்து வாங்கி விடுதாடா இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு பாட்டி அதாவது சுட்டால சங்கினுடைய வெண்ணை குறைத்தட போகுது இல்ல பாட்டி வெள்ளை வெள்ளையா அதே வருது மாதிரி ஆ. என்னுடைய நடை அழகு குறைந்து போக நினைத்தாயடா ஆ. என் கூட நடனம் பார்க்கலாம் பாட்டி நடக்க பாட்டி என்று 2 பேருமாக என்ன தோதவர் மன்னமாக சரி. இடையிடையாள் பெண்ணமாக ஆஹா. நடந்து நடந்து வர்றாங்க அப்படி வந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்க வர்றாங்க தெரியுமா எங்க வர்றாங்க? ஒரே வைகுண்டப்பதி ஊர்ல வரும்போது ஆஹா. அந்த அனந்தாயி பெண்ணானவள் என்ன? அழுது புறப்பக்கூடிய சத்தமானது பறந்து கேட்கிறது என்னடி அம்மா அம்மா என்னடி? என்னடி என்னடி இங்க ஒரு ஐந்து சொல்ல எங்க மாட்டேங்க அம்மா அம்மாடி அம்மாடி தான் சொல்லிட்டேன் எனக்கு வலி தாங்க முடியலடி அப்படியாடி கொஞ்சம் பறிச்சுக்கடி இப்ப மருத்துவம் எடுத்துருவா ஏடி மருத்துவத்துக்கு யாரடி கூட போனா என்ன தோடுவன் தாண்டி போனா அவன் நடந்துதான் அம்மா. போடுவான் என்ன என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமாம்மா எப்படி இருக்கு? அம்மா என்ன என்னால நிற்க முடியலம்மா இப்படி உட்காந்து சேலை உட்காந்துக்கடி எடி இருக்க முடியலடி சொல்லி இருக்க முடியலையா எடி என்ன கொஞ்சம் இடுப்பு தலை கொடுக்கடி வெண்ணி காய்ச்சி வந்துடுவாடி வெற்றி காட்டி ஆமா வெண்ணி கொதிச்சிட்டு இருக்கடி காய்ச்சி வந்துடுவா எடி இவன் என்ன கொல்லண்டே எடி என்ன எடி என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு சொல்லுடி நான் சாவேனோ பிழைப்பேனோ பிழைப்பேனோ இந்த சண்டாள பிள்ளையாரே பாடகங்கள் அழிகின்ற படங்கள் எல்லாம் போகுதம்மா எடி என்னடி என்னால இருக்க முடியலடி நான் சாவேனோ பிழைப்பேனோ அப்படியெல்லாம் அவசரமா பேசாத நீ கழிச்சிடுவா எடி மருத்துவ எடி மருத்துவமா இப்ப வந்துருவாடி இப்படி இந்த அனந்தாயி பெண்ணானவள் அடுத்து பரவக்கூடிய சத்தமானது பறந்து கேட்கிறதுதான் அவன் அப்பம் பார்த்து மருத்துவத்தியாக உள்ள புகுகிறாள் ஆமா மருத்துவத்தியை கண்டாள் ஆமா ஆமா அவளை கலந்தா என்னமா சொல்கிறாய்
ஏன் மருத்துவம் என்ன ஏன் மருத்துவம் என்னடி? எந்த தூத வந்த உடனே நீ வராம ஏன் மருத்துவம் தாமதிச்சா ஓடியங்கே தோதன் வந்த போதிலே வராமல் தூதன் வந்த போதிலே வராமல் மாயமாக மருத்துவமே தாமதித்ததென்ன? ஓடவகை அடிதொழுது மருத்துவன் தான் சொல்வான். அடி தொழுது மருத்துவம் தான் சொல்வார் குழந்தைகளிடம் சாறு உண்டு கஞ்சிகளை தாயே. புருஷனோடு பிள்ளைகளும் நாடு முதலாக பிள்ளைகளும் நாடு முதலாக எல்லாத்திலும் வாழைப்படி 16 பேர் உண்டு. ஒரு திகத்தை அயல் வீட்டில் கடன் வாங்கி கொடுத்து அயல் வீட்டில் கடமாகி கொடுத்தே ஓடி வந்து கூட வந்த தோது வந்த நாடு வருகிற தோறமக்கு ஒரு வார்த்தை சொல்லி வந்தேன். அந்த மங்கை நல்லாள் அறந்தாகி திருவயர் வாழ்ந்தாள். தருகிற தோர் பொன்பணமோ பருவட்டமோ சேர அனைத்துமடாய் கொடுவருவே உரைத்து வந்தேன். ஏன் தூதுவரே எப்போதே தூது வந்தானே ஏன்பா இவ்வளவு நேரம் என்ன? ஆமா நீ வந்துட்ட வந்து ஸ்பீடா வந்திருக்க கூடாதா? என்ன நீ லேசா செஞ்சுட்ட ஆமா. என் வரல நீ என் நிலைமை உனக்கு தெரியுதாடி? யாரும் உனக்கு தெரியுமா உனக்கு அப்படி என்ன நிலைமை? எனக்கு வீட்டுல புருஷனோடு எனக்கு 10 பேர் இருக்காங்கம்மா புருஷனோட 10 பேர் இருக்காங்க. ஆமா, 10, யாரு? 11 பேர் நாங்க உண்டு அப்படியா? ஆமாம்மா. அவங்களுக்கு நீ இவ்வளவு பிள்ளைகளை பெற்றிருக்க, நான் ஒரு பிள்ளைய பெற்றிருக்க பாட தெரியுமே. ஆமா நீ எம்மா என்ன? இதெல்லாம் புருஷன் தான் அப்படி இருக்குமா அப்படியா? அது கூட சட்டன்னு பிள்ளை வந்து தள்ளிடுற மாதிரி கொஞ்சம் கவலைப்படாத இந்த மாதிரி என்ன? நான் பக்கத்து வீட்டுல நான் கடை வாங்கி சரி. அவன் 4 நாளைக்கு தேவையான பொருள் கடை வாங்கி வந்து வீட்டுல குடிச்சிட்டு வரேன் அப்படியா? அம்மா அப்பா தோழி பெண்களே, என்ன? எண்ணெய் ஓதி போட ஒரு கிண்டி வட்டில் வேண்டும். போட ஒரு கிண்ணி வட்டி வேணும் எந்தனக்கு இருக்க ஒரு முக்காலி வேண்டும். மஞ்சளை பிடியாடுக்கு தாக வந்தால் குடிக்க. விளையாட்டுக்கு தாகவும் தான் குடிக்க வெந்நீர் தப்பதில வெந்நீர் வேணும். புதுமொழியால் மறந்து வந்தால் கேட்ட பொருள் எல்லாம் மொழியால் மருந்து மக்கா கேட்ட பொருள் எல்லாம் கம்பீரமாய் தோழியர்கள் தானே கொண்டு கொடுத்தார். பாக்கியத்தை மருத்துவமா வலது கையினாலே மருத்துவமும் வலது கையினாலே அன்னையுடன் எண்ணெய் மோதி அனந்தாய் வீட்டில் இட்டாளே. அப்பா தோழிகளே, எனக்கு எண்ணெய் மோதி போடுறதுக்கு ஒரு கிண்டி வெட்டில் கொண்டு வாங்கம்மா. ஏடி வெங்கல கிண்ணி கொண்டாங்கடி கொண்டாங்க எனக்கு உட்காரதுக்கு முக்காலின்னு சொல்லக்கூடிய ஒரு பலகை கொண்டு வாங்க. நம்ம நாக்காளி கிடக்கு சரி. அந்த ஒரு காலம் புரிஞ்சு கொண்டு போடி நாற்காலியில ஒரு கால உடச்சாலும் உட்கார முடியுமாடி? ஓகோ இது முக்காலின்னு சொல்லக்கூடிய பலகை கொண்டு வாங்க. ஏ தோழி என்ன? அரமனையில எடுத்து கொண்டு கொடுக்கடி எனக்கு தாக வந்தா குடிக்கிறதுக்கு பன்னீர் செம்பரு நல்ல வெந்நீரா கொண்டு வாங்கடி. எடி மருத்துவத்துக்கு அவன் யாராவது புள்ள பத்தவளுக்கு கொடுக்கறான் ஆமா. உங்களுக்கு தேவைப்படுமா எடி கொண்டு கொடுக்கடி கொடுங்க அதாவது நான் வந்து பிரசவர் பார்க்க வந்தாலும் கூட இது ஒரு தொழில். அப்படியா வரக்கூடியவங்க எல்லாம் கவனிக்கணும். முறைப்படி வைக்கிறோமா கேட்கறதா கொடுங்க எல்லாமே ஏம்மா, என்ன ready? கேட்ட பொருட்களை எல்லாம் தோழி பெண்கள் கொண்டு கொடுக்கிறார்கள். ஆமா. வாங்கிய மருத்துவர் யாரவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறாள்? எண்ணெய் வட்டில் எண்ணெய் இதனை கிளிமணியால் ஓதுவானா. அதிகதர் எண்ணெயத்தை அவள் கொடுக்க தான் கொடுத்தான். எண்ணெய் வாடை வந்த போது
ஒரு கிட்டி வெட்டிலே 3 குலத்து எண்ணெய் என்ன எண்ணெய்லாம் கொடுக்குறா? நல்லெண்ணெய் முத்தெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆஹா. 3 குலத்து எண்ணெயை ஓதுறா எப்படி ஓதுறா எப்படி? ஓ அம்மா சக்கம்மா அம்மா 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 ஜிம்மா அம்மா 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 உடனே வந்துரும்மா ஏமா இந்த பெண்ணு சுதப்பிரசன் ஆகணுமான்னு என்ன ஓடி விடுறாள். இப்படி எண்ணெய் ஓதி குடித்தவுடனே ஆஹா. அடிப்படியாக வயர் வந்து ஆ. செவ்வாய்க்கிழமையிலே ஆஹா. மீன ராசியிலே அடே. சூரிய பிரகாசமான ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்கின்றது ஆஹா இப்படியாக என்ன அழகி வந்து நிலத்தில் பிறக்க வந்து நீளத்தில் பிறக்க கைதாடியாலோ மயங்கி விழுந்தான் கோசாமல் சேலையை கட்டி இறக்கி பூசாமல் சேலையை கட்டி இறுக்கி ரொம்ப கடிக்க மருந்து கொடுத்தான் காயம் பிளந்து கடை சரக்கெல்லாம் காயமிளகு கரகரவி எல்லாம் கடுகவரெல்லாம் அரைத்து கொடுத்தான் பப்பாடலைக்கு குழந்தை எடுத்து குப்பாடை நீக்கி குழந்தையை எடுத்து பிள்ளறத்து குறவாய விட்டான் அப்போது நல்ல மறுத்து வந்தாலும் அப்போது அந்த மருந்து வந்தாலும் ஆதரவாய் கோலி போட வந்தாளே மஞ்சள் அரைத்து திரட்ட வருது மஞ்சள் அரைத்து திரட்ட ஒரு நீ மணிமொத்தமானே பறித்தாள் வருது ஆரை கடத்தி பறித்தாள் வருது காரை கழச்சி பொழித்தால் ஒரு நீ கற்கடக மாலையை பறித்தாள் வருது வேலை கடத்தி பறித்தாள் வருது இறை கழத்தி பொழித்தால் ஒரு நீ பொன்மோதிரத்தை பறித்தாள் வருது கொலை தேடி போக வருது தேடி போக ஒரு நீ வெள்ளிய மாலையை பறித்தாள் வருது அங்கே பொறித்த பொலிவுகள் எல்லாம் ஒலித்த பொலிவுகளெல்லாம் ஆயிடை மறுத்தவர் தானென வாங்கி மந்தியில் கட்டி சமாடா எடுத்து தீயில் கட்டி சுமனாக எடுத்து மணிக்குழல் அல்ல மறுத்தவர் தானும் சனி கொன்றும் இல்லை எனக்கோ எனவே கொண்டு இல்லை இல்லை எனவே தானே மறுத்து வந்தாள் தன் பதியிலே போய் சேர்ந்தாளே பெண் குழந்தை பிறந்தவுடனே என்ன ஹரிகிருஷ்ணன் பாப்பானும் சரி அனந்தாயின் தோழி பெண்களை சந்தோஷம் கொண்டவர்களாக ஆஹா. அதாவது என்ன? ஆயம் மிளகு சுக்கு என்று சொல்லக்கூடிய கடை பொருட்களை எல்லாம் மறைத்து கொடுத்தவுடனே ஆமா. அனந்தாயிக்கு வந்து அந்த மயக்கம் தெரிகின்றது ஏன்னா என்ன? அதுதான் குடிமிளகுன்னு சொல்லுவாங்க பிறந்த இடத்துல குடிமிளகு குடிச்சா அந்த குடலுக்கு எல்லாம் புண்ணெல்லாம் ஆறும் ஆகவே அந்த காலத்துல இருந்தே நம்ம பெரியவங்க எல்லாம் குடிமிளகு அரைச்சி கொடுப்பாங்க ஆமா பெரியவங்களா? ஆமாமா இப்படியாக சரி எனவே அந்த மருத்துவரிக்கு வந்து பொலிவு போடுறாங்க எப்படி போடுவாங்க நீரடி மருத்துவரி போட போறேன் ரெடி என்ன அதாவது மருத்துவரி வந்தா வந்தா. அம்மாக்கு மிதவத்தெல்லாம் நீங்கிட்டா ஆமா. அதனால நான் என்ன போட தெரியுமா நீரடி போட போற நான் அவளுக்கு ஒரு மெட்காஸ் போடலாம்னு வச்சிருக்கேன் பாட்டிக்கு ரெக்வஸ்ட் பண்றேன் ஏன்டா? நீரடி கொடுக்க போற நம்ம மோதிரம் போட போறேன் மோதிரமா ஆமா நீரடி கொடுக்க போற அந்த பாட்டிக்கு நான் வந்து கொடுக்க கொடுக்க அவன் என்ன கொடுக்க போறா ஒரு பெரிய இது நெத்தி சீட்டு கொடுக்க போறேன் நெட்டி சொல்லியா நீரடி கொடுக்க போற நீரடி கொடுக்க போற முகுதி. ஏன்டா என்ன மூகுத்தி போட்டாலும் அவன் மருந்து நல்லா இருப்பான் ஆமா ஆ நான் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அரைஞ்சாங்கடி போட போறேன் நடந்தபடியா அதுக்கு நீங்க என்ன போட்டீங்க ஏடி அந்த தாய் மாமன் போடுவான் அப்படியா? ஆமாமா இப்படியாக ஏகப்பட்ட பொலிவுகள் சரி. அத்தனைய வாங்கிவிட்டு அந்த மருத்துவர் யாருமே ஆமா. தலை சூடா ஏற்றிட்டு போறோம் ஆமா எம்மா என்ன? அடுத்த பிரசவம் தான் உடனே சொல்லிக்கமா உடனே போதாடி. ஏன்னா என்ன? அவளுக்கு பொருள் பணம் நிறைய கிடைச்சிட்டு ஆமா. ஆகவே சந்தோஷம் கொண்டமாக வீடு திரும்புகிறாள் இப்படி இருக்க என்ன ஹரிகிருஷ்ண பாப்பாடும் அனந்தாயும் சோழமர்களை சந்தோஷம் கொண்டவர்களாக இந்த குழந்தையை தாளாட்டுறாங்க ஆஹா ஆரே ரரி ரரி ராரா